எந்த ஒரு கடினமான வேலையும் சரி, சரியாக செய்து முடிக்கும் குணம் கொண்ட, மனத்துணிவும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகம் பெற்ற, மேலும் தடாலடியே எந்த ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. நிறுத்தி நிதானமா விவேகத்தோட செயல்படக்கூடிய சிந்தனையில சித்தர்களுக்கு நிகரானவங்க. யாரை பத்தி பேசுறோம்? கும்பராசி. சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க, உழைப்புக்கும் உண்மைக்கும் பெயர் போனவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய ஒரு யோகத்தால வாழ்க்கை நலமா மாறப்போகுது, வளமா இருக்க போகுதுன்னு சொன்னா யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, மிகப்பெரிய சுப மங்களகரமான யோகம் தான். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் கும்பராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகமா வேலை செய்ய போகுது. ரொம்ப வேகமா வாழ்க்கைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சீக்கிரமா சரி செய்ய போகுது. அது எப்படி, என்ன, அந்த யோகத்தினுடைய பலன்கள் என்ன, அந்த யோகத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும், நிஜமாவே அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது, இதுலதான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சொல்ல போனா ஒட்டு மொத்தம் முதல்ல குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா மாறப்போகுது. எல்லாமே சரியாக போகுது. முதல்ல பணம் குவிய போகுது. உங்க ராசிக்கு பண அதிர்ஷ்டம் தான் பெரும்பாலும் சுத்தி சுத்தி வேலை செய்ய போகுது. பல மடங்கு உங்களுடைய நிதிநிலை உயரப்போகுது. முதல்ல இந்த காலகட்டத்துல உங்களுடைய பணப்புழக்கம் சீரா இருக்கும். வருமானம் அதிகமாகும். அதிக பணத்தை சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. வேலை இருக்கீங்களா? பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த சலுகைகளை உடைய மேலதிகாரியும் கொடுப்பாங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமா இருக்கிறதுனால, அதே போல வியாபாரத்துல இருக்கிறவங்க போட்டிகளை விட அதிகமா லாபத்தை சம்பாதிப்பீங்க. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு முன்மாதிரியே இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கையில திருப்தியும் மகிழ்ச்சியும் அதிகமாக போகுது. உடைய சேமிப்பை பல மடங்கு உயர்வதால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இதோட குரு பகவானுடைய நிலையும் உங்களுக்கு வலுவா இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்க இப்ப தகுந்த காலம். ஏதாவது தொழில முதலீடு பண்ணலாம், இல்ல புதுசா தொழில் தொடங்கலாம், அது போல அமைப்பு. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தலைமைத்துவத்துக்கான வாய்ப்புகள் வருங்க. நீங்க தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அது போல அதிக அர்ப்பணிப்போட சேவை சேர்ந்தவர்களாக இருக்க போறீங்க. மேல் அதிகாரிகளுடைய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று சிறப்பா இருக்க போறீங்க. இதோட பெரிய லாபம்ங்கிறது உங்களுக்கு எங்க தெரியும் வேலை செய்யுது? தொழில்ல, உத்தியோகத்திலுமே. அதுல பாதியில நின்று போன வேலை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. உங்களுடைய செயல்திறன் சாதனைகளா மாறும். அது எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனா எது செய்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு செயல்படுத்திட்டு சீக்கிரமா வெற்றி அடைஞ்சிடலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி உதவி செய்யற மாதிரி நிலையில இருந்துச்சு. ஆனா இப்போ தாராளமா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் பொருளும். உங்களுக்கான தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு, மன வலிமை சிறப்பா இருக்கு. வெற்றிக்கான பாதை உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய போகுது. சொல்லப்போனா அதிர்ஷ்டம்னா கும்பராசிக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை நாளா சுத்தி இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, உனக்கு என்ன குறை, நீங்களே கஷ்டத்துல கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, அழுது மேனி கூட இருந்திருப்பீங்க. ஆனா அப்ப கூட அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் என்னப்பா குறை, சும்மா நடிக்கிறான்பா, நடிக்கிறாப்பா இவ அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இப்ப அவங்க சொன்ன வாய்முகத்தெல்லாம் பழிக்க போகுது. ஆமா அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? ஆனா யாரையும் நம்ப கூடாது. எக்காரணத்தை கொண்டு நீ என்ன வேலை செய்தாலும் சரி, என்ன கீழே விழுற, அடிபட்டாலையும் பரவாயில்ல, அது உன்னுடைய முடிவா இருக்கணும். மத்தவங்க சொல்றான்னு நீ எந்த வேலையும் இறங்கக்கூடாது. மத்தவங்க நம்பி கூடிய வேலையை ஒப்படைக்க கூடாது. புரியுதுங்களா? அது கூட வேலை பார்க்குறவங்களோ, கூட பிறந்தவங்களோ, பக்கத்துல இருக்கவங்களோ, நண்பர்களோ, யாராக இருந்தாலும் சரி, நீ அடுத்து என்ன பண்ண போறங்கிறது கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. கிட்ட பணத்தை கூட யாருக்கும் தெரியாம வச்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கலாம் கொடுக்கட்டும். உங்க தேவைகளை மட்டும் பார்த்து பண்ணுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது நீ சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நிதி விஷயங்கள்லாம் சிறப்பா இருக்கு. சவால்களான வேலையை கூட உற்சாகமா செய்து முடிப்பீங்க. மத்தவங்க யோசிப்பாங்க, என்னடா அது இவ்வளவு கஷ்டமான வேலையை இவ்வளவு ஈஸியா செய்யறான், அது ஒரு சிரிச்ச முகத்தோட செய்யறான் அப்படின்னு. இப்படி ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆனா போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். சீரான உணவுப்பழக்கத்தை வச்சுக்கணும். உடற்பயிற்சி பண்ணணும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கூட வெற்றிகரமா முடிச்சுப்பீங்க. உங்க திட்டங்கள் நிறைவேறும். அவசரமா எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கு. புதிய யோசனைகள், திட்டங்கள் எல்லாமே மனசுல வரும். தொழிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, முன்னேற்ற பாதை இப்ப திறந்திருக்கு. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதுவும் முழு ஒத்துழைப்பா கொடுப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், கும்ப ராசிக்காரங்க என்னதான் மத்தவங்க உதவிகரமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, யாரையுமே நம்பக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் பண விஷயத்தெல்லாம் திடீர் செலவு வரும். அதனால
செலவுல பார்த்து பண்ணுங்க. ஆரோக்கியத்துல சோர்வா இருப்பீங்க, மன அழுத்தம் வரும், தூக்கமின்மையில ஆரோக்கிய பிரச்சனைலாம் இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாகும். இருந்தாலும் நீங்க தொடர்ந்து மன அமைதிக்கு தியானம் பண்றது, யோகா பண்றதுலாம் ரொம்ப முக்கியம். இதோட கும்ப ராசி அப்படின்னாவே கடின உழைப்புன்னு சொல்லிட்டேன். அந்த கடின உழைப்புக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். வாழ்க்கை துணைக்கிட்ட மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் மன அழுத்தமும் வேலைப்பளவு இருந்தாலும் அதை அழகா சமாளிப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் வேலையில வெற்றி கொடுக்கும். அவசரப்பட்டு கண்மூடித்தனமா யாரையும் நம்பி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல முதலீடு பண்ணிடாதீங்க. பணத்தை பக்குவமா கையாளணும். ஏன்னாதான் நேரம் அதிர்ஷ்டகரமா இருக்கு, நாம இது செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூடாது. தெளிவா இருப்பீங்க. இருந்தாலும் ஏமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்மூடித்தனமா அன்பு காட்டினா நீங்க விழுந்துருவீங்க. புரியுதுங்களா? எதையுமே யோசிச்சு செயல்படுத்துங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலையும் அது சம்மந்தம் கிட்ட கேட்டுக்கோங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால தனிப்பட்ட உறவுகள் கூட வலுவாகும். நீண்ட கால பிரச்சனைக்கு முடிவு வரும். கூடவே நீங்க தவிர்க்க வேண்டியதுன்னா பண விஷயத்துல அவசரப்படக்கூடாது. பெரிய முதலீடு பண்றாக்க ரொம்ப 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 யோசிக்கணும். 1க்கு 10 வாட்டி யோசிங்க, தப்பே கிடையாது. மற்றபடி குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரமா இருக்கும். அன்புக்குரியவங்களோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட கோயில் கூட போயிட்டு வருவீங்க. இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் தெளிவா சொன்னா, கும்பராசிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும். கோபம் தான் பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். என்னன்னா, முதல் விஷயம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகுது. ஆசையா பொருள் சேர்க்கை உண்டாகுது. உங்களுக்கான முதலீடுகள் குறையே இருக்காது. பண தட்டுப்பாடுகள் நீங்கும். பணவரவு நல்லா இருக்கும். துணியுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய குடும்ப விவகாரங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே போல நம்மளுடைய குடும்ப விவகாரங்களையும் மற்றவங்களுடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? பயணங்களின் போது ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. கும்பராசி ஆண்கள்னா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தாங்க ஆண்கள்கிட்டயும் கவனமா நடந்துக்கணும். மற்றபடி பணம், உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை உண்டு. தைரியத்தோட முன்ன நோக்கி செல்ல போறீங்க. அற்புதமான காலகட்டம். இது வரைக்கும் தடைபட்டிருந்த, இழுபறியாக இருந்த எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியா நடக்கும். அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டு. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இது போல யோகங்கள் இருக்கு. வியாபாரத்தை புதுப்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக முதலீட்டுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தோஷங்கள் அனைத்திலும் இருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட போகுது. குடும்பத்துல பேரானந்தம் காணப்படும். ஆரோக்கியத்திலே முதுகு தண்டு வடத்திற்கு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. எல்லா விதங்களையும் அனுகூலம் உண்டு. தேவையில்லாத கோபம், சண்டை, சச்சரவு இதுல மட்டும் கவனம் தேவை. வெளியிடத்துல எவ்வளவு சந்தோஷமா தான் சரி, குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும். அது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். அதே போல குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பணமழை, அதிர்ஷ்டமலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் லட்சுமி தேவடைய பரிபூர்ணாலையும் விஷ்ணு பகவானுடைய பரிபூர்ணாலையும் சேர்த்து கொடுக்குது. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. திடீர் ஜாக்பாட் எல்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லாமே சிறப்பா மாறும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பயணங்கள் வெற்றி கொடுக்கும். தகவல் தொடர்பு சிறப்படையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கணவன் மணிக்கிடையே அன்பு அதிகமாகும். திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை தேடி வருவாங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துச்சுல, அது எல்லாமே இப்ப சரியாக போகுது. இதோட வெளிநாடு யோகம் இருக்கு. வெளிவட்டார தொடர்பு அதிகமாகுது. படிக்கூடிய அளவுக்கு கல்வி யோகம் இருக்கு. கல்வி சம்பந்தமா உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இப்போ உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைக்குடி வரும். அது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது. வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ முயற்சி பண்ண கண்டிப்பா நல்ல நிறுவனத்துல அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் எப்பயும் திரும்ப திரும்ப சொல்றேன், அக்கறை தேவை, அக்கறை தேவை, அக்கறை தேவை. அதே போல வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்போ நிதானம் தேவை. ருசியான உணவு கிடைக்கும். காரமான உணவுகளை சாப்பிட தவிர்த்துக்கோங்க. எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிக்கோங்க. மற்றபடி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது. வேலை மாறணும்னு நினைச்சா கூட மாறலாம். நேரம் காலம் சிறப்பாக தான் இருக்கு. அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ராகால வேலையில கால பைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றிகளை கொடுக்கும். காரிய வெற்றியை கொடுக்கும். அதுல பஞ்சமி நாள்ல வாராகி அன்னைக்கு கிழங்கு, வாழைப்பழமை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். குடும்பத்துல உற்சாகத்துக்கும் குதூகலத்துக்கும் குறைவே கிடையாது. வேலையில இருந்த சிக்கலா இருக்கட்டும், குடும்பத்துல சிக்கலா இருக்கட்டும் சரியாகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம், அது சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் இதெல்லாம் தேடி வரும். நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க. வேலை இருக்கிறவங்களுக்குலாம் உயரதிகளுடைய ஃபர்ஸ்ட் ஆதரவு கிடைக்கும். கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதேபோல கணவன் மனைவியெல்லாம் சண்டை போடாதீங்க. சமாதானம் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய சுப செலவுகள் வரும். சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. கல்யாணம் கைகூடும். மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இளம் தலைமுறையினர் காதல் திருமணத்துக்கு தயாராகுங்க. வியாபாரத்து நல்ல வருமானம். மனக்குழப்பம், குடும்பத்தில் ஏற்படுத்த குழப்பங்கள்லாம் நீங்குது இல்லையா? அதே போல ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் சரியாகுது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் குறிப்பா அக்கறை காட்டுங்க. புரியுதுங்களா? மன மகிழ்ச்சி அதிகரிக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யறதுமே இன்னும் சிறப்பு. கூடவே இதனால வரைக்கும் உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருந்த எந்த ஒரு கஷ்டமா இருக்கட்டும் இந்த யோகத்தால சிறப்பா மாறும். நிறைய நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது. இந்த யோகத்தால தேடி வரப்போகுது யோகம். போட்டித் தேர்வு தயாராகிறீங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மனசுல ஏதோ ஒரு மாதிரி பாரம் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும். குடும்பத்துக்குரிய சின்ன சின்ன பிரச்சனை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுடுங்க. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாருன்னு நம்பணுங்க. இல்லை அந்த நம்பிக்கை இப்போ பழிக்க போகுது. அதே போல யாராவது உங்ககிட்ட வம்பு வழக்கு பண்றாங்க அப்படின்னாக்கா அமைதியா இருங்க. பொறுமையா இருங்க. நிதானமா இருங்க. இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. வந்தவன் சண்டை போட்டவன் எதிர்த்தவன் எல்லாம் அமைதியா அவனே ஒடிஞ்சு போயிடுவான். அதே போல சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேல வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களை உசுப்பு ஏத்துவாங்க. நீங்களும் அப்படிங்க, நீங்களும் எப்படிங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வெற்றிகள் குவியும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வெற்றிகள் உண்டு. பூர்வீக சொத்து, நிலம், பதவிகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்துல மேன்மை இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது தொடர்பான விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் தொடர்ந்து வரும். அதே போல கோளாறு பதிகத்தை படிக்கிறது கேட்கறது ரொம்ப நல்லதுங்க. துணை விஷயங்கள்ல கோவப்படாம இருங்க. யாருங்க? உங்களுடைய வாழ்க்கை துணையை தான் சொல்றேன். கணவனோ மனைவியோ. குடும்பத்துல புதிய வரவுகள் வரும். யோகம் இருக்கு. மன அழுத்தம் இருந்தாலும் அடிவயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டவம் இது தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருங்க. யோக பலத்தை அதிகமா பெறக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியா, உத்தியோகம் ரீதியா, வியாபார ரீதியா, படிப்பு ரீதியா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கூடிய யோகம். வியாபாரத்துறையில நல்ல முன்னேற்றம், லாபம். தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே தொழில் தொடங்குறதுக்கான பாக்கியம் இருக்கு. இதனால ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்தங்க. சொந்தமா தொழில் செய்யணும் ரொம்ப நாளா ஆசை. ஐடியா இருக்கு. பண வசதி தான் இல்லை. அதுக்கான வாய்ப்பு அமையும். இல்லைம்மா ரொம்ப நாளா உத்தியோகத்துல இருக்கேன். பதிவு தான் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சம்பளமும் உயர மாட்டேங்குது. அதில் கூடிய தடைகள் நீங்கும். கடல் கடந்தெல்லாம் பயணங்கள் போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் ரீதியா பெரிய நம்பிக்கை இருக்கும். சந்தோஷமான அமைப்பு இருக்கு. அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருந்தீங்களா? பெரிய பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்களா? அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான காலகட்டம். ஆசையும் ஆசையா பொருட்கள் எல்லாமே சேர்க்கை இருக்கு. அதே போல மேலதிக விஷயங்கள்ல இருந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப நீங்குது. குடும்பத்திலயும் சரி, வெளிவட்டாலும் சரி, உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது. அசுரத்தனமான வெற்றி பெறக்கூடிய யோகங்க. உங்கூட்டு வெற்றி எங்கூட்டு வெற்றிலாம் இல்லை. வெற்றி மேல் வெற்றி குவிக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் இருக்கு. நிறைய சந்தோஷம், பெரிய ஏற்றம். தானம் கொடுக்கறது மேன்மை கொடுக்கும். சந்தோஷமா இருங்க. பொருளாதாரத்துலயுமே 190% அற்புதமா இருக்கு. இதேடா அப்படின்ற மாதிரி. இந்த ஆள் இந்த பொம்பளெல்லாம் நேத்து வரைக்கும் கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்தவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும். தொல்லைகள் குறையும். எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. வேலையும் சரி, தொழிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பலம் காட்டிடுவீங்க. பணபலமும் சரி, ஆள் பலமும் சரி சேரப்போகுது. நினைச்ச வேலையெல்லாம் சரியா செஞ்சு முடிப்பீங்க. புதுசா வண்டி, வாகனம், சொத்து, பத்து எல்லாம் உண்டு. மதிப்பு, மரியாதை, அரசாங்க மரியாதை எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது. குடும்பத்துல கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். யோகத்தின் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சியை அதிகமாக போகுது. செல்வம் சேரக்கூடிய நேரம். சும்மாவா? லட்சுமி தேவியுடைய பரிபூர்ண அருளும், நாராயணருடைய பரிபூர்ண அருளும் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா மாத்துறாங்க. அதே போல வாழ்க்கை துணைக்கிட்டயுமே உறவுகள் நெருக்கமாகுது. உங்களுடைய வாழ்க்கை தரமே மேம்பட போகுது. வாழ்க்கை வளமாவும் செழிப்பாவும் மாறுறது மட்டும் இல்லைங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடுறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களே நீங்க சந்தோஷமா பார்த்துப்பீங்க. செல்வம், அதிர்ஷ்டம், உயர்வு. வேத ஜோதிடப்படி மிக சிறந்த மங்களகரமான யோகமாக கருதப்படக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகம் சுக்கிரன் மற்றும் புதன் ஒரே ராசியில இணைவதால உருவாகுது. சுக்கிரனாக்கா அழகு, செல்வம், காதல், செழிப்பு இதெல்லாம் காரணகர்த்தா. புதன் அறிவு, வணிகம், பேச்சுத்திறன், கல்வி இது எல்லாமே ஒன்னா சேர்றப்ப உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இதுல ஒண்ணு இருந்தாலே போதும், சிறப்பா இருக்கலாம். வெளிநாட்டுல வேலை, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பார்க்காத பணவரவு, கடன் பிரச்சனை தீர்றது, நிதிநிலை உயர்வாகிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, போட்டித் தேர்வுல சாதனை படிக்கிறது, இப்படி வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படில நிக்குது. உறவுகளுடனான உறவு வலுவா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுது. அதாவது சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்து கஷ்டப்படுறவனுக்கு பிரியாணி நல்லா விருந்து விசேஷம் வச்சா எப்படி இருக்கும்? அது போல இந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில செழிப்பை, நிலைத்த செல்வத்தையும் உருவாக்கி கொடுக்க போகுது.
இதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிறத போல் இதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தாங்க உங்களுடைய வேலை. அதனால் லாபம் பெருகும், திருமண சுகம் பெருகும், வேலை சொந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், செல்வம் அதிகரிக்கிறது போலவே எதிர்பாராத பணவரவும் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கூடும். வீட்லேயும் சரி, வெளியிடங்கள்லையும் சரி. இந்த ராஜயோகம் சுபபலன்களை அதிகமாக வாழ்க்கையில் கொடுக்க போகுது. இன்னும் சொல்லப்போனா கும்பராசி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி அதனுடைய தலைவராக மாறுவீங்க. அந்த அளவுக்கு யோகம் சிறப்பா இருக்கு. உடன்பிறப்புகளுடனான உறவும் சிறப்பா இருக்கு. இதனால வரைக்கும் சகோதர சகோதரி எல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, மனக்கசப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகுது. குடும்ப உறவு மேம்படுது, ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது, பணம் சம்பாதிக்க புதிய வழிகளே பெறுவீங்க. நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பல நாள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். கல்வியும் சரி, விளையாட்டுலையும் சரி நல்ல வெற்றிகள் எதிர்பார்க்கலாம். படிக்கிறவங்களோ பெரிய ஆட்களோ, இப்படி வேலையாகட்டும் தொழிலாகட்டும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுப்பீங்க. அதை பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அவனுடைய சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பணம் தொடர்பான பிரச்சனை விடுபட போறீங்க. குடும்ப வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. ஒத்துமை அதிகமாகுது. ஆன்மீகம் சுபகாரியங்களில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா ஆன்மீகத்திலாம் போவீங்க. வியாபாரத்தில் நிதிநிலை சிறப்பாக இருக்குது. புதிய சொத்து வாங்க முயற்சி பண்ணுவீங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. ஆனால் எக்காரந்த கொண்டு யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இனிமையா பேசுங்க. ஒருத்தன் உங்களை அடிக்கவே வரணும் கூட பொறுமையா இருந்து பாருங்க. அடிக்கிற கை உடஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். அது உங்களுக்கு சாதகம் மாறிடும். நீங்க கேட்க வேண்டியதே இல்லை, அவங்க சுத்தி இருக்கவங்களே கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பார்க்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, எவ்வளவு இனிமையா பேசுறாங்க, அவங்க கிட்ட சண்டை போறேன்னு ஒட்டுமொத்த கூட்டம் உங்களுக்கு சாதகம் மாதிரி அவங்கள துவச்சி எடுத்துரும். எதிரெல்லாம் உங்களால எதுக்கவே முடியாது. உங்களுடைய கை ஓங்கி இருக்க போது பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொத்து எல்லாம் கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருந்தாங்களா, அமைதியா இருந்து பாருங்க. எந்த அளவுக்கு சாதகமோ அந்த அளவுக்கு சாதகமோ அந்த சொத்து உங்களுக்கு தன்னால உங்க கைக்கு சேரும். சுபகாரியங்களுமே நடக்கும். இதோட நீங்க இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது பணம் கொடுத்துருக்கலாம், இல்ல கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போய் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி பணம் கூட இப்ப திரும்ப கிடைக்கும். அதே போல பழைய முதலீடுகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதலீடு பண்ணி வச்சிருந்தீங்க, அது இன்னைக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கலாம். அது போல வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் ஆற்றல் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கும். கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்துவீங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்களே யோசிப்பீங்க, ஏன்னா அது நிஜமாவே இது நமக்கு தான் நல்லது நடக்குதா அப்படிங்கிறது போல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே போல விநாயகர் பெருமானையுமே சனிக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. எல்லா காரியங்களுமே நல்லா நடக்கும். கஷ்டங்கள் தீரும். குடும்பத்துல அமைதி நிலைக்கும். கூடவே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லால அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றிகள் உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். எல்லாத்துக்கும் மேல அனுதினமும் லட்சுமி தேவியும் பெருமாளையும் வழிபாடு பண்ணணும். அனுதினமும் அவங்கள வணங்கி ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இதோட பிரதோஷ காலங்கள்ல நந்தி தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்ல நிதி முயற்சி வழிபாடு பண்ணுங்க. துன்பங்களை போக்கும், மதிப்பு மரியாதை அதிகமாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க, இந்த லட்சுமி நாராயண யோகம் கும்பராசிகளுக்கு கனவை நனவாக்கூடிய வகையில, கஷ்டங்களை தவிடு பொடியாக்கூடிய வகையில வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு, அனுகூலத்தை கொடுத்துருக்கு. சந்தோஷமா இருக்க போறீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. யாரையும் நம்பாதீங்க. கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க. இதை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு துணை வராது, நிலைக்காது. மற்றபடி இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு நிலைச்சிருக்கும். வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய வகையில அடித்தளம் சிறப்பாக அமைச்சுக்க போறீங்க. வாழ்க்கைய தடமுரண்டு போயிருந்துச்சு. எங்க பக்கம் போறது, என்ன பண்றது, யார் நமக்கு உதவியா இருக்காங்க, யார் நல்லவன், யார் கெட்டவன், எதுவுமே தெரியல. குழப்பங்கள் எல்லாமே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய கடைசி தருணத்துல கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த யோகம் ஒட்டுமொத்தமா மறுபிறவி கொடுத்து சிறப்பா மாத்த போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. தப்பி தவறி கூட கோபத்தால வார்த்தைகளை விட்டுறாதீங்க. யாருக்கும் வாக்கும் கொடுத்துடாதீங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி தேவி பிடிக்கும், நாராயண பெருமானை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை உங்க மனசு போல எழுதுங்க. அதாவது ஒற்றைப்படையில முடிகிற மாதிரி 1 முறையோ 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ எழுதுங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.